ஹொசூர் அருகே காட்டு யானை தாக்கி 2 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அவர்களது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ஜெயசுராஜ். அவர்களது உறவினர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றனர், அது ஒருத்தவரீங்க. அதாவது இந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடம் பெயரக்கூடிய அந்த காட்டு யானைகளால் இந்த ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி, இந்த ஜவலகிரி இந்த பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அதே போல இந்த ஆண்டு வந்த காட்டு யானைகள் பல்வேறு இடங்கள்ல வனப்பகுதிகளில் முகாமிட்டிருந்த நிலையில இந்த ஒற்றை காட்டு யானையானது அன்னியாலம் பகுதியில வசந்தம்மா என்பவரை தாக்கி உள்ளது. இதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல அதன் அருகில் உள்ள தாசரப்பள்ளி என்ற இடத்துல மற்றொரு பெண் அஸ்வதம்மா என்பவரும் உயிரிழந்திருக்கிறார். இதனால இந்த பாதிக்கப்பட்ட அந்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா இந்த 2 இடங்கள்ல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தேன்கனிக்கோட்டை செக் போஸ்ட் பகுதிகளில் வசந்தம்மாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுல தளி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராமச்சந்திரனும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார். அதே போல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ், அதிமுக என்று அனைத்து கட்சியினரும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதுல அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல அவரது மகனுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போல இந்த காட்டு யானைகள் தொல்லையால் இந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். அதனால இந்த காட்டு யானைகளை கர்நாடக மாநில வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும். அதே போல ஊருக்குள் புகுந்து அவ்வப்போது பலத்த சேதத்தை காட்டு யானைகள் ஏற்படுத்தி வருகிறது. அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தங்களிடம் வனத்துறையினருடைய உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல மற்றொரு இடமான இந்த தாசரப்பள்ளி பகுதியிலும் அந்த உயிரிழந்த அஸ்வதாமாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர்களிடம் போலீசார் மற்றும் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் எதிரொலியாக அந்த பகுதியில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தற்போது இதுவரைக்கும் இந்த பகுதியில் போராட்டம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.